நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தற்போது அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இடத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் நடிகரும் தயாரிப்பாளருமான ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கினை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் அவர்களது சங்கத்திற்குரிய நிர்வாகத்திற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2026-29 ஆண்டுகளுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 33 பதவிகளுக்காக 100 பேர் வரை போட்டியிட்டு வருகிறார்கள். இந்த தேர்தல் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் பல்வேறு பிரபலங்களும் பங்கேற்று அவர்களது வாக்கை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை நாசர், சுந்தர் சி, ஆர்யா, ரஞ்சித், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து தங்களது வாக்குகளை செலுத்தி வரக்கூடிய நிலையில் சூப்பர் ஸ்டார் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் இன்றைய தினம் அவரது வாக்கை தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் இருப்பதன் தொடர்பாக அவரது வாக்கை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் மட்டுமின்றி நடிகர் பார்த்திபன், சந்தானம், நடிகை தேவயானி, நடிகை குஷ்பு உள்ளிட்டோரும் கூட அவர்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மதியம் 12 மணி அளவை பொறுத்தவரை 418 பேர் வரை இந்த வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 500 பேர் வரை தங்களது வாக்குகளை செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதில் முக்கியமாக தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் வாக்கை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்தவரை இதில் தயாரிப்பாளர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் முக்கிய பிரச்சனைகளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வருபவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக பேசி சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி சினிமாவிற்கு தேர்தல் நடத்துவது முக்கியம் என்று நடிகை குஷ்புவும் கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை 1524 பேர் வரை ஓட்டுரிமை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நலம் காக்கும் அணி மற்றும் மற்றொரு அணி என 2 அணிகள் சார்பில் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக ராமநாராயணன் அணி மற்றும் நலம் காக்கும் அணி என 2 அணிகள் போட்டியிடக்கூடிய நிலையில் சுயேட்சையாக வேட்பாளர்களும் பலர் பங்கேற்கிறார்கள். இந்த தேர்தலில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்று தனது வாக்கை செலுத்திய பின் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை வெற்றி பெற்று வருபவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று தெரிவித்து சென்றிருக்கிறார். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகரும் தயாரிப்பாளருமான ரஜினி தன்னுடைய வாக்கினை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.